எத்துணை ஜன்மங்கள் எடுத்தாலும் பாரத மண்ணினிலே தோன்ற வேண்டுவனே, இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே. ஐயா, நம்ம பாரத நாட்டில் வந்து நம்ம தாயா வணங்குறோம். ஆமாம், தெய்வத்தை. ஆமாம், தெய்வமாக வணங்குறோம். பூமியை பசுவை தெய்வமாக வணங்குறோம். நீங்கள் எவ்வளோ காலமாக அந்த பசு வளர்ப்பில் ஈடுபடுறீங்க? உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் வீரப்பன். சொல்லுங்கள். வீரப்பன். எங்கள் பாட்டன் முப்பாட்டன்லேருந்து இருக்குது மாடு. மாற்றி மாற்றி கொழுந்தியா வீட்டுக்கு வந்து இருந்திருக்காரு. தாத்தா செத்து போயிட்டார். அப்பாயி இருந்திருக்கு. அது சாணி எடுக்க அடுத்த வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க பேசி சாணி எடுத்ததுக்கு சண்டை போட்டிருக்கா. அப்பயே போய் பெருமாவில் கொழுந்தியா வீடு அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் போய் ஓட்டியாந்து கொடுத்த மாடு 4 தலைமுறையாக வச்சுருக்கேன். நிச்சயமாக சந்தோஷங்க. இல்லை, கால்நடை வரப்போ கிராமப்புறங்களே குறைஞ்சி போச்சு. நீங்கள் தொடர்ந்து 4 தலைமுறையாக பண்ணுறீங்க. ஆமாம், அந்த மாடு 7 மாடு இருக்குது. கண்ணுக்குட்டி 3 இருக்குது. மாடு 4 இருக்குது. வச்சு ரொம்ப நான் தான் என் ஆதியிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து மாடு மேய்ச்சிட்டையா. இப்போ ஏன் இந்த தலைமுறையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோரும் வீட்லேயும் இந்த பசுக்கள், எருதுகள், காளைகள்லாம் குறைஞ்சி போச்சுல்ல? ஆமாம். அதுக்கு என்னங்க காரணம்? எல்லாம் அப்பப்போ போட விற்று விட்றா. எதுதான் காரணமாக இருக்கும் அதுக்கு? அது வச்சுக்கிட முடியாமல் விற்றுறா. நானே ஒரு மாட்டை 70,000 ரூபாய்க்கு ஒரு ஜோடியாக விற்றேன். அப்புறம் ஒன்று 26,000 ரூபாய்க்கு விற்றேன். அதான் இந்த கண்ணுக்குட்டிலாம் போட்டது காலை விழுந்து. இந்த 3 கண்ணுக்குட்டியும் இப்போக்கி பார்த்துட்டு ஊசி போட்டு வையாசி மாதம் போட்டது. விவசாயத்துக்கு சாணம் முக்கியம். ஆமாம், நம்ம மாடுகளை விற்காம இருந்தால் அந்த சாணம்லாம் நம்மளுக்கு உபயோகப்படும்ல. இப்போ குப்பை கிடைக்காம திண்டாடுற ஆளுவை தென்னை மரத்துகளுக்கு வைக்கிறதுக்கு. நமக்கு உள்ள சாணி நம்ம வயக்காடு 2 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் அள்ளி போட காணுது வருது. இப்போ நம்ம சாணத்தை அதிகமாக மாடு வளர்த்து உற்பத்தி பண்ணால் எவ்வளோ ஒரு வண்டி சாணம் எவ்வளோ விற்கலாம்? 1000 ரூபா கிட்ட விற்கிது. இப்போ நிறையா மாடு வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு மேய்ச்சி திரியிறேன். சீதனமாக மகள் பேத்திக்கு கொடுக்குறது பொங்கலுக்கு வரிசை. அது போக பாக்கி மாட்டை வச்சுக்கிடுறது, மேய்ச்சி இது பண்ணி குப்பை அள்ளி வயக்காட்டுக்கு போடுறது. இயற்கை விவசாயமாக பண்ணுறீங்க? கரும்பு, நெல், சோளம் இதெல்லாம் போடுறது. ஒரு காலத்தில் நம்ம வந்து அரிசி உணவை வந்து 3 வேளையும் பயன்படுத்துறதில்ல. இப்போ எல்லா நாட்கள்லையுமே 3 வேளையுமே இட்லி, தோசை சாப்பாடு ஆகி போச்சு. ஒரு காலத்தில் உங்கள் காலத்தில் எப்படிங்க இருந்துச்சு? கேப்பை வாங்கி சோளம் வாங்கி இடித்து கூழு காய்ச்சி ஊற்றி ஆற வச்சு குடித்தோம். இப்போ தான் ஒரு 15-20 வருஷமாக இந்த காலம் மாறிக்கிட்டே வருது. ஐயா, நீங்கள் ஒரு 80 வயசு இருக்கும் உங்களுக்கு நிச்சயம். கிட்டத்தட்ட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்களுடைய சிறு வயதில் என்னென்னங்க சாப்பிட்டீங்க? அதான் கேப்பை வாங்குறது, இடிக்கிறது, ஊற்றி ஆற வச்சு குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்றது. இப்படியே வளர்த்தா ஆயாப்பேன். வளர்த்து இது பண்ணி அவங்க காலத்தை கடத்திட்டு போயிட்டா. இப்போ ரொம்ப அப்படியே உங்கள் தெம்பை காமிங்க. நல்லா தெம்பாக இருக்கீங்க. ஆமாம், கடவுள் புண்ணியம் வச்சுருக்காரு. அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நானா 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சு போய் அங்கிட்டு டீ கடை இருக்கும், டீ குடிச்சிட்டு கோயிலில் போய் பூஜை குளிச்சுட்டு பூஜை வச்சுட்டு இந்த 7 மணிக்கு வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சாப்பிட்டீங்க? காலையில் போய் டீ குடிச்சிட்டு போகிறது. டீ குடிச்சிட்டு போகிறது. ஒரு காலத்தில் என்ன நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா சாப்பிடுவோம்? நீராக தண்ணி கொடுப்போம். இப்போ நீங்களும் டீக்கு மாறிட்டீங்க. ஆமாம், எல்லாம் காலம் மாறி போச்சு. இதனால இப்போ ஓடிக்கிட்டு. நிச்சயமாக இன்றைக்கி மத்திய அரசு கூட வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, இயற்கை உணவுக்கு மாறுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து 50 வயதுக்கு மேலே போனவங்களுக்கெல்லாம் மருத்துவம் கூட இயற்கை முறையில் எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இதில் போய் கோயம்புத்தூரில் போய் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். ரொக்கத்துக்கு ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டையில் பண்ணேன். இப்போ கண்ணு கொஞ்சம் தெரியுது. ஐயா, ஒரு காலத்தில் நம்ம வந்து சளி ஜலதோஷம்னா வீட்டிலே ஏதாச்சும் ஒரு கஷாயம் வச்சு கொடுப்போம். கஷாயம், சுக்கு இதுவெல்லாம் போட்டு எரிச்சு கொடுப்பா. இல்லைன்னா இந்த இது புங்கல்ல இந்த இதெல்லாம் பிடுங்கி சடைச்சி இதெல்லாம் பிடிச்சி துவைச்சி புழிஞ்சு கொடுப்பா. வேப்பெண்ணெய் கொடுப்பா. அப்போ
இப்போ எல்லாமே மாறி போச்சுங்களே. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லாருமே வந்து 45 வயசுலேயே நோய் வாய்ப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டதுனால காரணம். அந்த பழைய இதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் உலகமாக போச்சு. எல்லாம் மாறிக்கிட்டு வந்தோடனே எல்லாம் இப்போ சாப்பாடெல்லாம் டிப்பனு இது தான் சாப்பிட்றா. நம்ம அப்போ கூழ் தான் கேப்பை சோளம் கம்பு தேனை இது விரைச்சிக்கிட்டு அறுத்து சாப்பிட்டு இங்கேருந்து கம்பு கொண்டு ஆலங்குடியில் விற்றுட்டு வந்தேன் ஒரு மூட்டை. இன்றைக்கி நம்ம பேராவணி தாலுக்காவில் எங்கே பார்த்தாலும் தென்னையும் நம்ம நெல் பயிரையும் தான் பார்க்க முடியுது. பாய்க்கு ஒன்று ஒரு காலத்தில் என்னென்னையா இங்கே பகுதியில் பயிர் பண்ணீங்க? கடலை சோளம் கேப்பை இந்த கம்பு வரவு தெனை குருதாளி இதெல்லாம் விரைச்சி ஊட பயிராக போட்டுக்கிறது. இப்போ நெல் எவ்வளோதுங்க கிலோ போடுறீங்க? அங்கே சொசைட்டியில் என்ன ரேட்டு இது போல் பொதுவாக இப்போ எவ்வளோ எடுக்கிறாங்க ஒரு கிலோ? ஒரு கிலோ இங்கே அந்த மில்லில் 10 ரூபாய்க்கு எடுப்பேன் நெல். இன்றைக்கி வந்து நம்ம வரகோ இல்லை கடலையோ பயிர் பண்ணால் கிலோ எவ்வளோ போகும்? இப்போ அதெல்லாம் ஓஞ்சி போச்சு. கடலை வரவு கம்பு தேனை எல்லாம் இந்த பக்கம் இல்லை, மேல்நாட்டில் இருக்குது. இல்லையா இப்போ நம்ம பயிர் பண்ணால் விளையும் தானே? நல்ல விளையும். அதெல்லாம் விட்டுட்டு அதான் சொல்கிறேன்னா நடவு இல்லைன்னா தென்னந்தோப்பு ஆகி போச்சு. முக்கியமாக வச்சிருக்கிற ஆளுவோ நடவு நடுது. தென்னங்கன்று எல்லாம் போட்டுட்டா இருக்கிறது தென்னங்கன்று தான் இப்போ மிசாட்டியாக இருக்குது. ஐயா இப்போ விவசாயிகளுக்கு வந்து லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம பாரம்பரிய விவசாயத்தை பண்ணி இன்னும் சிறுதானியங்கள்லாம் உற்பத்தி பண்ணால் லாபம் கிடைக்கும் தானே நம்மளுக்கு? கிடைக்கும். கடலில் எல்லாம் போட்டோம்னு வைங்க நல்ல ரேட்டுக்கு விற்கிது. இப்போ என்ன விற்கிது வாங்குற ஆலங்குடி மில்லில் கொண்டு அடிக்கணும். இப்போ நாடு ஃபுல்லாக வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணணும். மத்திய அரசு நம்ம பிரதமர் மோடி வந்து இப்போ 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க நிறையா அதுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்கன்ட்டு. இந்த பகுதியில் உள்ள பிஜேபிக்காரங்கள்ட்டெல்லாம் கேட்டு நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்க, அந்த உதவி உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நீங்களும் ஒரு கோரிக்கை வைங்க. நாங்கள் இதை இருக்கிற இதில் நடுறோம். கரும்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், அங்கிட்ட தென்னை போட்டிருக்கோம், பாக்கி வச்சு நடக்கணும். இப்போ இயற்கை விவசாயத்துக்கு உலகமுள்ள நல்ல ஆர்வம் இருக்குங்கய்யா. இருக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இருக்குது. இது எல்லாம் தென்னங்கண்ணை போட்டு இல்லை அதுக்கு எந்த செலவும் இல்லாமல் வருதுன்னுட்டு எல்லாம் தென்னங்கண்ணை போட்டுட்டா. ஒரு நேரம் வந்து நம்ம நெட்டை தென்னையை போட்டோம். இன்னும் பாருங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள், அது நெட்டை ரகம் தானுங்கய்யா? இல்லை நாட்டு தென்னை மரம். நாட்டு தென்னை மரம். நாட்டு தென்னை மரம் இன்னும் நிலச்சிருக்கு கஜா புயல்லேருந்து. ஆமாம். இன்னைக்கு குட்டையெல்லாம் எல்லாம் சீக்கிரம் காய்க்குதுன்னு போட்டுட்ருக்காங்க. ஆமாம். அதோட நிலவரம் காய்ப்பு எப்படிங்க இருக்குது? காப்பு சும்மாராக இப்போ கடுமையாக செலவு பண்ணி காப்புக்கு கொண்டாடா உரம் குப்பை எல்லாம் வச்சு மருந்து கட்டி எல்லாம் பண்ணி காப்புக்கு நல்லா கொண்டு வராங்க. இது மாதிரி ஒரு 50 வருஷம் நிற்குமா அந்த மரம்? நிற்கும். இப்போ இதே 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது நாட்டு தென்னைங்கய்யா. இப்போ ஹைபிரிட் தென்னை அப்படி நிற்குமா? அப்படி நிற்காத. காய்ச்சையிலே குறும்ப கொட்டுது. கொலையும் ஒடிஞ்சு பொறுப்பாக வைக்கும், அப்படியே ஒடிஞ்சு போகும். இப்போ உங்கள் அப்பா காலத்தில் வச்ச மரம்லாம் இருக்குல்ல? அப்பா காலத்தில் வைக்கல, நான் போட்டு. எத்தனை வருஷம் இருக்குங்க இந்த மரம்லாம்? அதான் 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 25 வருஷத்துக்கு மேலே நிற்கிது. இப்போ 3 வருஷத்தில் காய்க்கிற மரம்லாம் போடுறாங்கல்ல? ஆமாம். அதெல்லாம் அவங்க பேரங்காலத்துலலாம் பார்க்க முடியுமா? அது ஆண்டவருக்கு வந்து நன்றிங்க.